497 ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை முச்சம் செய்ய அவர்களை வேறு துறைக்கு அனுப்புவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறைக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரம். வணக்கம். சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதாவது அந்த அறிவிப்பாணையில 497 அந்த பணியிடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காப்பாளர் பணியிடங்கள் என்பது இருக்கின்றது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய மாணவர் விடுதிகளில் காலியாக இருக்கக்கூடிய 497 இடங்களில் அந்த காப்பாளர் பணிகளுக்கு ஆசிரியர்களை கொண்டு நிரப்புவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கின்றது. எனவே விருப்பம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த பணியிடங்களுக்கு செல்லலாம் என அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு பாமக சார்பில் கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் ஆசிரியர்களை விற்பனை செய்யும் பள்ளி கல்வித்துறை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், இந்த நிதி பற்றாக்குறை தமிழக அரசுக்கு கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறையில் அதிகமான அந்த சம்பளங்கள் செல்லக்கூடிய நிலையிலே அதனை மிச்சப்படுத்துவதற்காக தமிழக அரசு இப்படி ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பதாக தன்னுடைய அறிக்கையிலே கடுமையாக விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை பள்ளி கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த விடுதிகளின் காப்பாளர்களாக அனுப்ப துடிப்பதற்கு காரணம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை மிச்சம் செய்யலாம் என்பதுதான். கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக அரசு ஆசிரியர்களை பிற துறைகளுக்கு அனுப்ப துணிந்திருப்பது பெரும் அவமானம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியே சென்றால் அரசு பள்ளிகளை கூட ஏலத்தில் விடக்கூட தமிழக அரசு தயங்காது என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் தமிழக அரசு வாக்குறுதி கொடுத்தபடி தொடர்ந்து தேவையான அளவிற்கு அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட அந்த தேர்வுகள் முடிவுகளின் அடிப்படையில் கூட அந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படாத நிலைதான் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் வேறு துறைகளுக்கு அனுப்ப முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.